தமிழகத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை கொலை வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக அதிகரித்து 2019ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 1745 வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், ஆனால் 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு கொலை வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து குறைந்து கடந்த 2024ஆம் ஆண்டில் மிக குறைவாக 1563 கொலை வழக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது கடந்த 12 ஆண்டுகளில் மிக குறைந்த எண்ணிக்கை எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த ஆதம்பாக்கத்தில் 67 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 15ஆம் தேதி இரவு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சத்தம் போட்டதால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் ஆதம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வேலு என்பவரை கைது செய்தனர். அவர் மீது ஏற்கனவே 5 வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலைய மெட்ரோ வளாகத்தில் உள்ள பாரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் நிலையத்தின் தரைத்தளத்தில் சிறிய அளவிலான பார் உள்ளது. இந்த பாரில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு புகை பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். சேலத்தில் கூட்டு குடிநீர் திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட நீர் தேங்கிய பள்ளத்தில் 2 சிறுவர்கள் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அருகே உள்ள தொட்டில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மோகன் மற்றும் குமார். இவர்களின் 3 வயது மற்றும் 4 வயது குழந்தைகள் லத்தி செல்லியன் மற்றும் ருத்திக் செல்லியன். 2 சிறுவர்களும் காவிரி கரையோர பகுதிகளில் விளையாடிக் கொண்டிருந்த போது கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட நீர் தேங்கிய பள்ளத்தில் விழுந்து மூழ்கி உள்ளனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இதுகுறித்து கருமலை கூடல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.